தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கோவையில் கேஸ் டேங்கர் லாரி கவிழ்ந்த விபத்தில் லேசான வாயு கசிவு ஏற்பட்டு அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாரியப்பன். இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? விபத்தை தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது குறித்த முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரியா, கோவை நகரினுடைய முக்கிய சாலையாக இந்த அவினாசி சாலையினுடைய உப்பிலிபாளையம் மேம்பாலம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக கோவை நகரினுடைய முக்கியமான இணைப்பு பாலமாகவும் இது இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவு 2 மணி அளவில் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கோவை நோக்கி கோவை கணவாய் பகுதியில் உள்ள பாரத் பெட்ரோலியம் கேஸ் குடோனுக்கு எரிவாயு ஏற்றி வந்த டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்திருக்கிறது. குறிப்பாக அவினாசி சாலை உப்பிலிபாளையம் சென்று கொண்டிருந்த பொழுது லாரி திடீரென டேங்கருக்கும் லாரிக்கும் இடையேயான இணைப்பு அருந்து டேங்கர் மட்டும் பாலத்தின் சாலைகளுக்கு விழுந்திருக்கிறது. விழுந்த வேகத்தில் டேங்கரில் இருந்து எரிவாயு வெளியேறி துவங்கி இருக்கிறது. இதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த லாரியுடைய ஓட்டுநர் லாரியை நிறுத்திவிட்டு உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்திருக்கார். மேலும் சம்பவ இடத்துக்கு போலீசார் வரவேற்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவு 2 மணி என்பதன் காரணமாக மேம்பாலத்தில் போக்குவரத்து மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது. உடனடியாக மேம்பாலத்தில் மற்றும் சுற்றுவட்டார சாலைகளில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதோடு தீயணைப்பு துறையினர் டேங்கர் லாரியில் தண்ணீரை பீச்சி எடுத்து தீயை தீப்பிடிக்காத வண்ணம் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் கூடிய மின் இணைப்பு முதற்கட்டமாக துண்டிக்கப்பட்டது. முதற்கட்டமாக அந்த கூடிய மின் விளக்குகள் அணைக்கப்பட்டதோடு அந்த டேங்கர் லாரியில் தொடர்ச்சியாக எரிவாயு கசிவு வந்ததன் காரணமாக அந்த எரிவாயு கசிவு தொடர்ந்து தீ ஏற்பட வந்தால் உடனடியாக தண்ணீர் பீச்சி தொடர்ச்சியாக பீச்சி அடுக்கக்கூடிய பணிகள் நடைபெற்றது. மேலும் பார்த்தோம் என்றால் தனியார் வாகனங்கள் மூலமாகவும் அந்த தண்ணீரானது வரவழைக்கப்பட்டு அந்த தண்ணீரானது அடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 18 மெட்ரிக் டன் கொண்ட அந்த டேங்கர் லாரியானது சாலையில் முழுமையாக கவிழ்ந்து கிடக்கிறது. இதன் காரணமாக அந்த சாலையை முழுமையாக பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்திலிருந்து பொறியாளர் வரவேற்கப்பட்டு அந்த டேங்கர் லாரியுடைய அதாவது எரிவாயு தொடர்ச்சியாக கசிந்து வருவதன் காரணமாக அந்த அடைப்பை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது அந்த எரிவாயு இணைப்பானது அந்த கசிவானது முழுமையாக அடைக்கப்பட்டிருப்பதாக கோவை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருக்கார். மேலும் பார்த்தோம் என்றால் முக்கிய சாலையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எரிவாயு தொடர்ச்சியாக கசிந்து வருவதன் காரணமாக அசம்பாவிதங்கள் ஏற்படக்கூடும் என்ற அச்சம். இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதற்கட்டமாக அந்த இடத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பொதுமக்கள் வர வண்ணம் எவாக்குவேஷன் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருக்கார். அது மட்டுமல்லாமல் அந்த இடத்தை சுற்றி கூட 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அனைத்துக்கும் விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கார். இந்த முதற்கட்டமாக இந்த பணிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோம்னால் அதிகாலை 2 மணி முதல் தொடர்ச்சியாக அந்த இடத்தை அந்த டேங்கர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த டேங்கர் லாரியை 18 டன் கொண்ட எரிவாயு இருப்பதன் காரணமாக உடனடியாக அப்புறப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் அதாவது கிரேன் வரவழைக்கப்பட்டது அந்த இடத்தை அந்த டேங்கரை அப்புறப்படுத்தும் பணியானது நடைபெற்றது. ஆனாலும் இதில் முதற்கட்டமாக வெற்றி பெற முடியாத நிலையில் முதற்கட்டமாக அந்த அடைப்பு மட்டுமே சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மற்றொரு டேங்கர் வரவழைக்கப்பட்டு அந்த இந்த கூடிய எரிவாயு அந்த மற்றொரு டேங்கருக்கு மாற்றப்பட்ட பின்னால் தான் இதை முழுமையாக சரி செய்ய முடியும் என பொறியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த டேங்கர் லாரி அந்த டேங்கரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் இன்று மாலை வரை நீடிக்கும் என்பதன் காரணமாக அப்பகுதியின் சுற்றிலும் கூடிய போக்குவரத்தானது முற்றிலுமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மாநகரினுடைய முக்கியமான பகுதி என்பதன் காரணமாக ஒரு பரபரப்பான சூழல் நிலவையும் பார்க்க முடிகிறது. அதாவது எரிவாயு கசிவதன் காரணமாக அப்பகுதியில் அந்த வாசனையானது தென்படுவது அந்த வாசனையானது நல்லா நுகர முடிவதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் சம்பவ இடத்திலும் அதை நாம் உணர முடிகிறது. தொடர்ச்சியாக எந்த அசைவ வராத வண்ணம் அந்த இடத்தில் மின் இணைப்புகளும் இணைக்கப்பட்டதோடு தொடர்ச்சியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பணிகளிலும் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினரும் தற்போது வரை அந்த தண்ணீரை பீச்சி எடுத்து அந்த எரிவாயு கசிவை கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன். கலெக்டரேட்லேருந்து கலெக்டரும் வந்து he has deployed his revenue staff for evacuation around the place. இந்த பிளேஸை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு எவாக்குவேஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் டெம்பரரியாக நம்ம வேறு பம்பை வச்சு டேங்கில் என்ன பிகாஸ் இட் இஸ் ஹையர் இன் ப்ரெஷர் வந்து டேங்க் தேவைப்படும். ஸோ அதுக்கான நடவடிக்கைகள் இப்போ எடுக்கப்பட்டுருக்கு. டெம்பரரியாக வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த
லீக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். மொத்தம் எவ்வளவு டன்? 18 tons LPG, liquefied petroleum gas. எவ்வளோ வெளியில் போயிருக்குங்கிற தகவல் சொன்னாங்களாங்க சார்? அது ஒன்றும் இப்போ அவங்களால எடுக்க முடியல. தே ஜஸ்ட் மானிட்டரிங் த ப்ரெஷர் அண்ட் இந்த இடத்துல எவ்வளோ லீக்கேஜ் இருக்குங்கிறது மட்டும் பார்த்துருக்காங்க. பட் நவ் டெம்பரரிலி லீக்கேஜ் ஹஸ் பீன் ஸ்டாப். பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் கட்டுக்குள் தான் இருக்குது. கட்டுக்குள் தான் இருக்குது. எவாக்குவேஷன் நம்ம அங்கங்கே சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். டிராஃபிக் டைவர்ஷன் ஹஸ் பீன் கிவன். எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் டைவர்ட் பண்ணியிருக்கோம். 1 கிலோமீட்டருக்கு அந்த சைடு டிராஃபிக்கை டைவர்ட் பண்ணியிருக்கோம். என்னங்க அப்ரூவ் படுத்தி எங்கே சார் கொண்டு போவோம்? அவங்க பிளான்ட் ஃபீல்டு தான் கொண்டு போவாங்க.